4ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறிய சம்பவம். ஆசா என்கிற ராஜாவை குறித்து ஒரு சிறிய சம்பவத்தை நம்ம இந்த நாளில் தியானித்து ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கமடைனார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவான். இவனுடைய நாட்டிலே தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கா இருந்தது. ஹல்லேலூயா. ஆசா தன் தேவனை கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. ஹல்லேலூயா. ஆசா என்கிற ராஜாவை யூதாவின் ராஜாவை கொடுத்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆசா தன் தேவனை கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தான்? நன்மையும் செம்மையான செய்தான். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரின் பார்வைக்கு உண்டாக நீதிமான நடந்து தீமைக்கு பயப்படலே கர்த்தருக்கு பயப்படின பயம். ஹல்லேலூயா. நான் தேவன் என்றால் எனக்கு பயப்படும் பயம் எங்கேருந்து கர்த்தர் கேட்கின்றார். நாம் தீமை வெறுத்து கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை, மேட்டிமையான கண்களை, பொய் பேசும் நாவுகளை, குற்றமற்றுகிறதுமாக நம்முடைய குற்றம் சிந்தும் கைகளை, இரத்தம் சிந்த பதிர்க்கும் கால்களை நாம் விலக்கி கர்த்தர் வேர்க்கும் 7 காரியங்கள் விலக்கி கர்த்தருக்கு நன்மையான செவ்வியான பாதையிலே நாம் நடத்த அவருடைய ஆவியை பரிசுத்தாவியில் நம்ம கேட்டு, ஆண்டவரே நீர் என்னை செவ்வியான பாதையில் நடத்துங்க, கண்ணை எம்எல்ஏச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, ஆலோசனை ஆவியானவரை என்னை வழிநடத்துங்க சொல்லி ஒவ்வொரு நாளும் சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு நம்ம என்னச்சுவார நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் என்னச்சுவார்? முதலாவது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானுடைய வேலை நம்மளை தவறு செய்யாமல் சரியான பாதையில் நீங்கள் வழியில் நடக்கும்போது உங்களுக்கு பின்னாக சொல்ல சத்த நீங்கள் நினச்சிங்க கேட்பீங்க. நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுதான், இது நீ நடந்து போ என்று உங்களுக்குள்ளாக ஒரு சத்தம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அதுவே ஆவியானுடைய சத்தம். அவர் பெஸ்ட் டீச்சர். இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஆசான், சிறந்த டீச்சர் என்றால் அது யார் தான்? நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளை சகல சத்தியம், எது சரி எது தவறு, எந்த நண்பர் செய்யணும், நாம் எப்பொழுது எப்படி நேர்த்து செலவழிக்க வேண்டும், நாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம நீதிமன்றம் மாறும்பொழுது நம்முடைய நாமங்கள் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படுது. அதிலிருந்து நம்ம ஒவ்வொருவரும் அனுதினம் நினைச்சனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பூர்ணராகும்படி கடந்து போக வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நினைச்சணும், அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் அவ்வளோதான், அப்படி கிடையாது. நான் பலவத்தில் போயிடுவேன், அது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நிற்கிறவன் என்று சொல்லிவன் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கை எடுக்க கடவன். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை என்ன செய்யணுமா? நம்ம புதிதுபடுத்திக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரை விற்றுப்போட்ட ஏசாப்பல் நம்ம எப்படி இருக்கக்கூடாது? சீர்கட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவன் ஈசாக்கு பிறந்தவன்னா அவனுக்கு மூத்த பையன், அவனுக்கு அந்த சேஷ்டபுத்திர உண்டு என்பது அது சட்டம். மூத்த பிள்ளைங்களுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம். ஆனால் அவன் தன்னுடைய நடக்கையினால் அவன் தகப்பனுக்கு பிரியமில்லாத ஏதோம் குமார்த்திகள்கிட்ட போய் பெண் எடுத்தான். தகப்பனின் தாயை நோக செய்தான். அவளுக்கு விரோதமாக அவங்க மன வேதனைப்படமுடி நடந்து கொண்டான். அதே போல் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பி அதை திரும்ப கிடைக்கிறதுக்கு அவன் எத்தனை முறை தேடியும் கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதே போல் அவன் ஒரு முறை இழந்துதான். அதே போல் நாம் ரட்சிப்பை அடைய பலவித அடையாளங்கள் சொன்னால் அந்த சொல்லப்பட்ட ரட்சிப்பு
கர்த்தர் நமக்கு கொடுத்த மகத்துவமான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கொடுத்து நீங்கள் கவலையற்றிருப்பீங்களோ, நம்மளை போல பதவி கூட யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு அபிஷேகம், ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு நம்முடைய ரட்சிப்பு. உலகம் முழுவதும் எத்தனையோ கோடி நபர்கள் இருக்கிறாங்க, 700 கோடிக்கு அதிகமான பேர். அதில் கர்த்தர் அழைக்கப்பட்டவங்க அநேக பேர், ஆனால் தெரிந்துகளவங்களும் சிலர் தான். எங்கேயோ கிடந்த பிரஜாதியாக நம்மை காட்டு ஒளிவு மரமாக நம்மை அந்த சுபாவை நம்ம அந்த ஒளிவு மரத்தில் ஒட்ட வைத்தார். அல்லேலூயா. யூதர்கள் அழைக்கப்பட்டவங்க சொந்த ஜனம். அவர் தனக்கு சொந்தமானதே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமான அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வந்தது அவங்களுக்காக, ஆனால் அவங்க ஆண்டவரை தள்ளிட்டாங்க, மேசியா இவர் இல்லை என்று. அந்த யூதர்கள் தள்ளின அந்த அபிஷேகம் அவங்களுக்கு போக வேண்டிய சுதந்திரம், அவங்க கிடைக்க வேண்டிய ஒரு சுதந்திரத்தில் இன்றைக்கு பிரஜாதிகள் நமக்கு அது கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நம்ம ஒட்டு வைக்கப்பட்டிருக்கோம் அந்த ஒளிவு மரத்தில், காட்டுலிய மரம் வாங்கி நம்ம அன்னைக்கு ஓட்டப்பட்டிருக்கோம். அதே அந்த கிருபையை நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை செய்து ஒரு இழந்த இடம் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம் நம்முடைய இடத்தை தக்க வைத்துக்கொள்ள நாம் போராட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நமக்கு சொல்லும் சத்தியத்தின்படி நம்முடைய காதுகளை கொடுக்க வேண்டும். அதை கேட்டு அவருடைய சித்தப்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா.